வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2023 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஇஓ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினை பார்க்கலாம். இதை நான் இது பண்ணுறேன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் உங்களுக்கு மெயின் பேப்பரை என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 20 கொஸ்டினில் ஒரு 15 to 18 கொஸ்டின் என்ன பண்ணணும், நீங்கள் அடிக்கணும். அப்படி அடித்தா தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் அந்த புக்லெட்டை திறந்த உடனே அந்த கொஷினை திறந்த உடனே அந்த புக்லெட்டை திறந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது கொஷின் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், கான்ஃபிடன்ஸோடு நீங்கள் அடுத்த உங்கள் மேஜருக்கு போகலாம். ஸோ அதனால் வந்து இது என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாருங்கள். கொஞ்சம் ஓரளவு அரை மணி நேரம் தினமும் என்ன பண்ணுங்கள், தினமும் இல்லாட்டாலும் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் ஒரு டைம் விட்டு பீரியாடிக்கலாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இதை டச் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இதான் உங்களுக்கு இது சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்து திருத்துவாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரெஷர் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் மேஜரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் அந்த கொஷினை கொஞ்சம் பார்க்கலாம். பிஇஓ 2023 இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, வேர்ச்சொல்லின் சரியான வினையெச்சம் பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வினையெச்சம், அப்புறம் பெயரெச்சம், இந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ வினையெச்சம்னா இந்த வேர் சொல்லேருந்து அதாவது வினையெச்சம்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், வினையை கொண்டு முடியணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓடி வந்தான், ஆப்ஷன் சி தான் சரி. அப்போ பெயரெச்சம்னா ஓடிய பையன் அல்ல ஓடிய ராமன், அப்படி தான் முடியும், அந்த பேரை கொண்டு முடியும். ஸோ அதெல்லாம் ஆப்ஷன் சி. அடுத்து இந்த வரிசையிலே பார்த்துருவோம். இந்த கீழ் நோக்கி போகாமல் ஹரிசாண்டலாகவே நம்ம போயிடும் கொஷினை. அடுத்து உன்னை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் உன்னை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு கற்றுக்கேன். இந்த உன்னை அப்படிங்கிறது தான் இந்த இடை குறைந்து என்ன ஆகுதுன்னா உனையனாக இருக்குது. ஸோ அதனால் இடைக்குறை விகாரம், ஆப்ஷன் டி. அடுத்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை பார்த்திங்கன்னா உம்மை தொகை. அதாவது அண்ணனும் தம்பியும், 2ம் 4ம், ஆளும் வேலும், அந்த மாதிரி வந்து மறைந்து வருது இந்த எண்ணல் எடுத்தல் தொகை அந்த இதில். ஸோ அப்படி வந்து அது பேர் என்ன, உம்மை தொகை. வினைத்தொகைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 3 காலத்துக்கு வரும். ஊறுகாய், ஊறுகின்ற காய், அந்த மாதிரி வரும். பண்பு தொகைனா ஒரு என்ன சொல்கிறது, அதாவது பெரிய பையன், பெரிய சட்டை, அந்த மாதிரி பெரிய சிறிய சிவப்பு சட்டை, அந்த கலர், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பண்பு தொகை. ஓமை துணைனா மறைந்து வர்றது, அதாவது மதிமுகம், அந்த மதி போன்ற முகம், அந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது ஓமத்தொகை. சரிங்களா? ஓம உறுப்பு மறைந்து வந்தால் ஓமத்தொகை. அதே மாதிரி வடிவம், பண்பு, அதெல்லாம் சொன்னால் பார்த்திங்கன்னா பெருசு, சிறுசு, கலர், அதெல்லாம் சொன்னால் பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், அடுத்து இங்கே பார்த்துருவோம். திக்கில் எட்டும் சிதறி தக்க தீம் தறியிட பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது. இது பாரதி பாடலில் இருக்கும். இது என்ன பான்னு கேட்டிருக்காங்க, சிந்துப்பா. அதாவது பாரதி என்ன சொல்லுவாங்கன்னா, சிந்துக்கு தந்தை எட்டயபுர ஏந்தல் அப்படின்னா அந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இது சிந்துப்பா. அடுத்து செம்மல் என்ற சொல் பூவின் எண் நிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிய. அதாவது பூவுடைய நிலைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, அரும்பு, மொட்டு, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போவார். அது செம்மல்ங்கிறது பூ வாடின நிலை, ஆப்ஷன் டி. சரிங்களா? அதே மாதிரி பூவின் தோற்ற நிலை என்ன, மொட்டு அப்படி சொல்லுவாங்க, மலர்ந்தனா பூ, அரும்பு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ கொஷின் எப்படி கேட்குறான்னு நீங்கள் பார்த்துங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இலக்கண குறிப்பு கேட்குறாங்க, அந்த ஆசிரியப்பா அந்த மாதிரி கேட்குறாங்க, அதாவது என்ன பாவை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. அதுக்காக தான் நான் மெயினாக என்ன பண்ணுறேன், நான் கண்டக்ட் பண்ணுறேன். செம்மல்னால் பூ வாடிய நிலை. அடுத்து அந்த அகர வரிசை கண்டிப்பாக ஒரு கொஷின், அகர வரிசை. இதில் பார்த்திங்கன்னா நானா நீ அதை சொல்லி பார்த்தாலே தெரியும். நறுவி, நெருநல், நேமி, நைட்டதம், இதுதான் சரி. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து உயிரில்லாத பொருட்களை உயிருள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இந்த கூற்று சரியாக தான் சொல்லுது. ஆனால் இதை இணை ஒப்புன்னு சொல்ல மாட்டாங்க, இலக்கணைன்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதாவது ஒரு உயிருள்ள பொருள் பேசுவது போலவும் பேசுவது போலவும் அதற்கு உணர்வு இருக்கிறது போலவும் என்ன சொல்லுவாங்க, கவிஞர்கள் சொல்லுவாங்க. அது இலக்கணைன்னு சொல்லணும், ஆனால் இணை ஒப்புன்னு சொல்கிறாங்க, இது தவறு.
அது எப்படின்னா நிலா பேசுது, சந்திரன் என்ன பண்ணுது, சுற்றி வருது, அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது சந்திரன் என்ன பண்ணுது, என்னை பார்க்குது, அந்த மாதிரி சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த உயிரில்லாத பொருளுக்கு உயிருள்ள மாதிரி கொடுக்குறது. அது இலக்கணை அந்த புக்கில் இருக்குது, அது பார்த்துங்க. அடுத்து தொழுதகை உள்ளம் படையொடுங்கு முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இது குறள் வர எதை உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கூடா நட்பு. நண்பர்னு சொல்லி யாரையும் கட்டி அணைச்சிடாத, அவனுக்குள்ளே என்ன வச்சுருப்பான், பகையை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறது. கூடா நட்பு. படைன்னு வந்தோன்னா பகைன்னு மாச்சின்னு போடக்கூடாது, கூடா நட்பு. அடுத்து முல்லை திணைக்குரிய பூகை. இது பார்த்திங்கன்னா இந்த முல்லை அந்த எல்லா திணைகள் 5 திணைகள்லேருந்து கேட்பாங்க. அதாவது உரிப்பொருள், கருப்பொருள், முதற்பொருள் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அங்கே இருக்கிற விலங்குகள் என்ன, மரம் என்ன, பூ என்ன, அதெல்லாம் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முல்லை பிடவம் தோன்றி. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு. பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை எல்லாமே ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. திருக்குறள் எல்லாம் வெண்பாவால் இயற்றப்பட்டது. சரிங்களா? ஆசிரியப்பால் இயற்றப்பட்டது எல்லாமே என்ன, அதாவது சங்க இலக்கியம் எல்லாமே பெரும்பாலும் ஆசிரியப்பால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு அதை எழுதியவர் நப்பூதனார். அடுத்து நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை. நடக்கிறான் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா நிகழ்கால இடைநிலை இருக்குது. சரிங்களா? படித்தான்ங்கிறது இறந்தால் இடைநிலை. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திப்பிலே சரிபார்த்து எழுதுக. இது அந்த புயலும் தோணியும் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது கதைப்பகுதி இருக்கும், துணைப்பாடம். அதில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் சூறாவளி மாரியும் காற்றும் கூடிக்கலந்து ஆடி குதித்து கொக்களித்தன. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து கொன்றை காயா குருந்தம். இதில் மரங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இது எந்த திணையில் காணப்படுதுன்னா மறுபடியும் முல்லை திணையிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முல்லை திணை. இந்த மரங்கள்லேருந்து, அதாவது அந்த திணையிலேருந்து மரங்கள், விலங்குகள் அந்த மாதிரி படிச்சுக்குங்க. சரிங்களா? கேட்குறாங்க. அதே மாதிரி 3ஆம் வேற்றுகுத்தொகை கையால் தொழுது. அதாவது முதல் வேற்றுமைக்கு, அதாவது ஐயாள் கூ இன்னதுக்கண்ணு அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடையாது, உறுப்பு கிடையாது. அப்போ 2வது ஐ, 3வது ஆள். அப்போ கையால் தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது எந்த வகையில் அடங்கும்? அதாவது எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது வந்து அறியாவினா. அவர் எங்கேருந்து வராதுன்னு நமக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறோம். அறிகிறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம், அதான் அறியாவினா. நமக்கு தெரியாது அந்த ஆன்சர். உணவு உண்டீர்களா, அவர் உணவு சாப்பிடாட்டி நம்ம என்ன பண்ணலாம், உணவு கொடுக்கலான்னு கேட்குறது. அதாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா குடைவினா. இது அறிவினான்னு நம்ம சொல்லக்கூடாது. அறிவினானா எதுக்கு வருதுன்னா, இப்போ ஆசிரியர் ஒரு ஆள்கிட்ட கேட்குற, மாணவர்கிட்ட கேட்குறாரு, திருவள்ளுவரை யார் எழுதியது, ஆசிரியருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறாரு, அதான் அறிவினா. அவனுக்கு தெரியுதானா அறிஞ்சிக்க விரும்புகிறார். ஆனால் அறியாவுங்கிறது அப்படி இல்லை, நமக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிற கேட்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைப்லாம் என்னென்னு பார்த்து வச்சுங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள்லேருந்து விடுபட்ட சொற்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, இதை பார்த்துங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 10th புக்கில் உள்ளதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும், மற்றதும் படிக்க வேணாம். கருவியும் காலமும் மாண்டது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஆப்ஷன் டி. அடுத்து இது ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வலை ஈ வந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி செயல்பட தான். இந்த ஈயில் முடிஞ்சிருந்தாலே கண்ணை மட்டும் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் அந்த சொல்லி செயல்படைக்கு போயிடலாம். பிக்கு பார்த்திங்கன்னா உறுதுயர் வினைத்தொகை. அதுமாதிரி சிக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய சிறிய அதெல்லாம் வந்துருக்குல்ல பண்பு தொகை. நோக்கி அது வினையச்சம், நோக்கி வந்தான், ஒரு வினையை கொண்டு முடியும். இப்போ என்னென்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா? பார்த்துங்க. அந்த அளபடையில் ஈயை கொண்டு முடிஞ்சாலே என்ன சொல்லலாம்னா சொல்லி செயல்படைன்னு சொல்லலாம். அடுத்து சொல்லுதல் என்னும் சொல் பல சொற்கள் எவை? சொல்லுதலில் இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இது எல்லாமே வரும், இது மட்டும் வராது, ஈ மட்டும் வராது, மேவுதல் தூய்த்தெல்லாம் வராது. இப்போ ஆப்ஷன் ஆனா, ஆவணா, ஈனா 3மே சரி.
அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. சரிதான். 103 அடிகள் கொண்டு. சரிதான். முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. தவறு. முல்லைப்பாட்டு நான் சொன்ன சங்க இலக்கியம் எல்லாமே ஆசிரியப்பால் இயற்றப்பட்டது. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி படிச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதை. விதை நம்ம என்ன சொல்லுவோம்? கத்தரி விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவோம். உன்னைக்கு கொட்டைனா மாங்கொட்டை அந்த மாதிரி சொல்லுவோம். ஆப்ஷன் 1, பிக்கு 1. முதிரைனா அவரை துவரை அதை சொல்லுவோம். முத்துனா வேப்ப முத்து அந்த மாதிரி சொல்லுவோம். டிக்கு 5. அப்போ ஆப்ஷன் பி. விதைனா புளிய விதை, இந்த காஞ்சிர விதைன்னு சொல்லலாம். கத்தரி விதை, மிளகாய் விதை. கொட்டைனா மாமர கொட்டை, பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். முதிரைனா அவரை துவரை அப்படின்னு சொல்லுவோம். முத்துக்கு வந்து வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து சரியான நிறுத்தக்கூடிய சொற்கள். இது பார்த்திங்கன்னா இதான் சரியாக வரும். மனிதா மனிதா, விழிச்சொல். அந்த விழி அழைக்கிறது, அழைப்பது கேட்கிறதா கடைசியில். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஆப்ஷன் டி. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கடல் கடந்தும் தமிழ் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல். அதாவது நீங்கள் இதை கொஷினை படித்தாலே தெரியும். இந்த ஆப்ஷனை பாருங்கள். திருக்குறள்லாம் தமிழில் தான் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க, மற்ற எல்லாமே. இதெல்லாம் மொழிபெயர்க்க தேவையில்லை. அப்போ காடில்லா தான். ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பொருள் கொடுத்துருக்கேன், பொருளை வைக்க சொல்கிறாங்க. முகில்தனா தோன்றிய. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏக்கு 2, பிக்கு 1. நற்கணக்கென பாப்பத்தேனா 10 பாட்டு. முகில்தனா தோன்றிய, பாப்பத்தேனா 10 பாட்டு. பிக்கு 4. நற்கணக்கெனா 10 பாட்டு. பிக்கு வந்து 3. நற்கணக்கேனா உங்களுக்கு வந்து சிக்கு 4. மணியின நிலைத்து. அப்போ ஆப்ஷன் ஏ. முகில்தனா தோன்றிய, பாப்பத்தேனா 10 பாட்டு, நாற்கணக்கேனா 14 கணக்கு. சிக்கு 4. மணினா நிலைத்து. ஆப்ஷன் ஏ. அடுத்து மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து செய்லு செயலப்படனா இந்த 2 ஓதல் அப்படின்னு அந்த 2, அதாவது 2 உயிரெழுத்து தொடர்ந்து வர்றது அந்த மாதிரி வச்சுக்கலாம். செய்லு செயலப்பட. அதுக்கு டெஃபனேஷன் இருக்குது, நீங்கள் படிச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அடிக்கடி. ஏக்கு 2. இன்னி செயலப்படனா பிக்கு பார்த்திங்கன்னா 3. சொல்லி செயல்பட நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே. வந்தாலே சொல்லி செயல்படை. ஒற்றை அப்படின்னா 2 ஒற்று சேர்ந்து வர்றது. அது எல்லா ஒற்றும் நம்ம எடுத்துக்க முடியாது. மொத்தம் 10 ஒற்று கொடுத்துருப்பாங்க அந்த ஒற்றலை படையில். அந்த அக்கனாவோட சேர்த்து 11 ஒற்று. ஸோ அதை பார்த்துக்குங்க. இங்கே ஆப்ஷன் ஏ. அடுத்து போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ரோமன் வரிவடிவில் அச்சடிக்கப்பட்ட முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அது வந்து காரையில் ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து ஒரு அணி கேட்டிருக்காங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரும்பலும் தற்றுன்னு முடிஞ்சாலும் அது என்னென்னா ஓமை அணி. தற்றுன்னு முடிஞ்சாலும் என்ன? ஆப்ஷன் டி, ஓமை அணி. அடுத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மரபு சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து காய்ந்த குச்சிகள் வராது. அதில் இந்த சுல்லான்கள் அந்த மாதிரி வரும். அந்த புக்கில் படித்தா உங்களுக்கு தெரியும். 2வது வந்து சரிதான். காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மலரத்தான் செய்யும். அடுத்து மாலைத்தண்டின் நெல் தாள் கரும்பு தொகை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? சரி. மா பிஞ்சின்னு சொல்ல மாட்டோம். மா வடுவதை என்ன பண்ணுவோம்? ஊறாக போடுவாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. ஆப்ஷன் டி. அடுத்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது பார்த்திங்கன்னா சச்சிதானந்தன். ஆப்ஷன் பி. சொல்லாய்வு கட்டுரைகள் பார்த்திங்கன்னா தேவநேய பாவனர். சரிங்களா? தமிழ் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.